வணக்கம் நண்பர்களே. எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்னும் நாம் முதலில் வணங்குவது முழு முதற் கடவுள் விநாயக பெருமானைத்தான். தெரு முதல் பிரம்மாண்டமான கோவில்கள் வரை எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர் விநாயகர். ஆனால் அந்த யானை முக கடவுளை பற்றி நமக்கெல்லாம் தெரியாத பல ஆச்சரியமான உண்மைகள் உலகெங்கும் மறைந்துள்ளன. இன்று இந்த வீடியோவில் விநாயகரின் பிறப்பு முதல் வெளிநாடுகளில் அவர் எப்படியெல்லாம் வணங்கப்படுகிறார் என்பது வரை சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதலில் விநாயகரின் பெயரின் ரகசியம். விநாயகர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? வி என்றால் மேலான என்று பொருள். நாயகர் என்றால் தலைவர், அதாவது தனக்கு மேலே ஒரு தலைவன் இல்லாதவர். இவரே அனைவருக்கும் மேலான தலைவர் என்பதுதான் இதன் பொருள். அதே போல் கணபதி என்றால் கணங்களுக்கு அதிபதி என்று அர்த்தம். அதாவது சிவபெருமானின் பூதகணங்கள் அனைத்திற்கும் இவரே ஒரே தளபதி. விநாயகர் இந்தியாவில் மட்டும்தான் பிரபலமா என்ன? அதுதான் இல்லை. இந்தோனேஷியா, ஒரு இஸ்லாமிய நாடான இந்தோனேஷியாவின் 20,000 ரூபாய் நோட்டில் விநாயகரின் படம் இடம்பெற்றுள்ளது. அங்குள்ள கல்வி நிறுவனங்களிலும் அவர் அறிவின் கடவுளாக மதிக்கப்படுகிறார். ஜப்பானில் விநாயகரை காங்கிட்டன் என்ற பெயரில் வழிபடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சுமார் 650 கோவில்கள் காங்கிட்டன் என்ற பெயரில் கட்டப்பட்டு விநாயகரை வழிபடுகின்றனர் அந்த நாட்டு மக்கள். தாய்லாந்து, இங்கு விநாயகர் பிராபிகானட் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். கலை மற்றும் பண்பாட்டு துறையினருக்கு இவரே முதன்மையான தெய்வமாகவும் மதிக்கப்படுகிறார். பிள்ளையாரின் ஒவ்வொரு உடல் உறுப்பும் ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்கிறது. பெரிய காதுகள், மற்றவர்கள் சொல்வதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். சிறிய வாய், குறைவாக பேச வேண்டும். பெரிய வயிறு, வாழ்க்கையில் வரும் நல்லவை கெட்டவை இரண்டையும் ஜீரணிக்கும் பக்குவம் வேண்டும். ஒற்றை தந்தம், எதையும் ஒருமுகப்பட்டும் நோக்கும் ஆற்றல் உங்களுக்கு வேண்டும். இவற்றையெல்லாம் தாண்டி விநாயகருக்கு ஏன் கொழுக்கட்டை விரும்புகிறார்? ஒரு முறை முனிவர் அத்ரி மற்றும் அனுசியாவின் வீட்டிற்கு விநாயகர் சென்றார். எவ்வளவு சாப்பிட்டும் அவருக்கு பசி அடங்கவில்லை. இறுதியில் அனுசியா ஒரு சிறிய இனிப்பு உருண்டையை கொடுத்தார். அதை சாப்பிட்ட உடனே விநாயகருக்கு பசி அடங்கி ஏப்பம் வந்தது. அன்று முதல் தான் கொழுக்கட்டை அவருக்கு பிடித்த உணவானது. இது ஆன்மீக தெளிவு எனும் இனிப்பை நமக்குள் வைத்திருப்பதை உணர்த்துகிறது. மகாபாரதமும் விநாயகரும். உலகிலேயே மிகப்பெரிய இதிகாசமான மகாபாரதத்தை எழுதியவர் விநாயகர் என்பது நம்மில் பலருக்கும் தெரியும். ஆனால் ஒரு நிபந்தனை இருந்தது. வியாசர் சொல்ல விநாயகர் நிறுத்தாமல் எழுத வேண்டும். எழுதும் போது ஆணை உடைந்ததால் யோசிக்காமல் தனது ஒரு தந்தத்தையே உடைத்து எழுத்தாணையாக பயன்படுத்தி மகாபாரதத்தை எழுதி முடித்தார். இது அறிவிற்காக எதையும் தியாகம் செய்யலாம் என்பதை காட்டுகிறது. பெண் வடிவில் விநாயகரா? ஆமாம், விநாயகருக்கு பெண் வடிவம் உண்டு என்பது ஆச்சரியமான தகவல். இவரை விநாயகி அல்லது கணேசினி என்று அழைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போன்ற சில பழமையான கோவில்களில் பெண் வடிவில் இருக்கும் யானை முகத்துடன் இருக்கும் விநாயகர் சிலைகளை நாம் இன்றும் காணலாம். தமிழ்நாட்டில் விநாயகரை வழிபடக்கூடிய ஏராளமான பழமையான கோவில்கள் உள்ளன. அதில் முக்கியமான ஒரு கோவில் பிள்ளையார்பட்டி. ஆமாம், அங்கு சுமார் 1600 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு விநாயகர் சிலை உள்ளது. அதில் விநாயகரின் கையில் சிவன் லிங்கத்தை ஏந்திருப்பது சிவனும் விநாயகரும் ஒன்றே என்பதற்கான அறிகுறி உணர்த்துவதாகும். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த தகவல்கள் வெறும் கதைகள் மட்டுமல்ல. இவை ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையை செதுக்கக்கூடிய மாபெரும் தத்துவங்கள். ஒரு எளிய வாகனமாக கொண்டிருப்பதன் மூலம் எளியவற்றையும் மதிக்க வேண்டும் என்பதையும், ஒரு தந்தத்தை எழுந்ததன் மூலம் நோக்கத்திற்காக எதையும் தியாகம் செய்யலாம் என்பதையும் பிள்ளையார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உலக நாடுகள் பலவும் போற்றும் இந்த அறிவு கடவுள் நம் தெருமுனையிலும் அரச மரத்தடியிலும் மிகவும் எளிமையாக காட்சி தருகிறார். இனி நீங்கள் பிள்ளையாரை பார்க்கும் போதெல்லாம் அந்த தும்பிக்கையையும் பெரிய காதுகளும் உங்களுக்குள் ஒரு புதிய தன்னம்பிக்கை உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நாம் பார்த்த சுவாரஸ்யமான ரகசியங்களில் உங்களை உரைய வைத்த தகவல் எது? இந்தோனேஷியா கரன்சியா அல்லது விநாயகரின் பெண் வடிவமா? உங்களை கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பக்கத்தில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிய வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் இந்த வீடியோவை பகிருங்கள். இதே போல் இன்னும் பல அறியப்படாத வரலாற்று ரகசியங்கள் மற்றும் ஆன்மீக உண்மைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவே எங்களை இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தேட ஓட வைக்கிறது. அடுத்து ஒரு
பிரம்மி பூட்டும் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.